ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சாம்பார் பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறோம். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நாங்கள் வந்து எவ்வளோன்னா எங்கள் ஃபேமிலிக்கு கூட்டு ஃபேமிலி, அதனால நாங்கள் 2 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கோம். 2 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ கொத்தமல்லி வாங்கியிருக்கோம். துவரம்பருப்பு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு 1/4 கிலோ 250, அரிசி 250, மிளகும் 250, ஜீரகம் 250, வெந்தயம் 50, கடுகு 100, உளுந்து 100, உப்பு வந்து கொஞ்சம் பொடி வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்து உப்பு, ரெட் சால்ட்டு, மஞ்சள் வந்து 200 கிராம் 2 கிலோ மிளகாக்கு, கருவேப்பிலை வந்து 2 கை, இப்படி பிடிச்சிங்கன்னா 2 கை வரும். நான் வந்து இது எதுல மெஷர் பண்ணேன்னா இது வந்து 250 இந்த உலக்கு, இது வந்து 100, இது வந்து 100 எடுத்துக்கிட்டேன், இது வந்து 50, இது வந்து 500, 1/2 கிலோ இருக்கும். இதெல்லாம் வந்து மிளகாய்க்கு அரைக்க தேவையான பொருள். இவ்வளவுதான் நான் போடுவேன் சாம்பார் பொடிக்கு. மிளகாய் வந்து எப்பவுமே வாங்கிட்டு வந்து ஒரு நாள் வந்து நல்லா வெயில்ல காய வச்சிடணும். அடுத்த நாள் தான் வந்து நான் அரைப்பேன். இதை பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், வெயில காய்ச்சுன்னா இந்த மாதிரி உடஞ்சா அந்த மாதிரி இருக்கும். மிளகாய் வந்து நல்லா காய வச்சுக்கணும். இது எல்லாமே வந்து வெறும் வடை சட்டியில வறுக்கணும். வறுத்து அதுக்கப்புறம் வெயில காய வச்சு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் மட்டும் அப்படியே நம்ம வெயில நல்லா காய வச்சுக்கணும். இது கருவேப்பிலை வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வெளியே வச்சிங்கன்னாவே காஞ்சிரும். இது வந்து அப்படியே கொஞ்சம் வெளியவே வச்சிங்கன்னாவே சும்மா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாவுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எப்படி வறுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சிருக்கேன் நான். அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொத்தமல்லி 1 கிலோ, 1 கிலோவில் 1/2 கிலோ மட்டும் வறுத்தா போதும். 1/2 கிலோ வந்து அப்படியே காய வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மட்டும் வறுத்தா போதும். பாதிக்கு பாதி. இப்போ 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ வறுத்து 1/4 கிலோ அப்படியே போட்டுக்கலாம். நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன், அதனால 1/2 கிலோ வறுத்து 1/2 கிலோ அப்படியே போட்ட போறேன் ஃப்ரெண்ட்ஸ். முத நீங்க வந்து மல்லியை வறுத்துடணும். அதுக்கப்புறம் கடைசியா மிளகாய் வறுத்துக்கோங்க, ஏன்னா அது காரம் அடிக்கும் இல்லைங்களா. அதனால உங்ககிட்ட காமிச்சல அந்த ஜீரகத்தை நான் போட போறேன் பாருங்க. அடுப்பு வந்து ரொம்ப அதிகமா வைக்கக்கூடாது, மீடியமா வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிருச்சுன்னா. நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கணும். இப்ப நல்லா வாசம் வருது, இப்ப நம்ம எடுத்து கொட்டிடலாம். பருப்பு போட போறேன், கடலை பருப்பு. அடுத்து மிளகு, எல்லாமே வறுக்கணும். ரைஸ் இதுவும் அதுதான் நல்லா வருது ஃப்ரெண்ட்ஸ். கடுகு போட்டோன்னே டக்குன்னு வந்து அது வறுபட்டுரும். வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயமும் வறுத்துக்கணும். எல்லாமே வறுத்து செஞ்சாதான் தூள் வந்து கெட்டு போகாது, நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் வந்து வறுபட்டுருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, உங்களுக்கே தெரியும் வெந்தய கலர் பாருங்க. இப்போ நான் எடுத்து கொட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உளுந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் எதுக்குன்னா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. வண்டு இந்த மாதிரி வண்டு எல்லாம் வந்து வராது. இது மிளகா பார்த்து, குழந்தைங்க இருந்தாங்கன்னா காரம் இருக்கிற கருவேப்பிலை பாருங்க, 2 கை பாருங்க, 2, அவ்வளவுதான். கொஞ்சம் இதை வறுத்து ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, மஞ்சள் இதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் 200 கிராம் மஞ்சள். இதை நம்ம வறுத்துட்டு வந்துட்டோம் மிளகாயே. இப்போதான் காய போடணும். இப்போ 12 மணி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மணி வரையும் நல்லா காய போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மிளகாய் காஞ்சிருச்சு. ரைஸ் மில்க் போனோம். அங்கே வழக்கு கொஞ்சம் லேசாக குத்திட்டு கொத்தனம்னா கொஞ்சம் நல்லா நைஸாக அரைஞ்சிருங்க. அதுக்காக தான் அரைச்சி கொடுத்துட்டாங்க.
அப்புறம் நான் கொஞ்சம் அப்படியே மெதுவாக காய வச்சோம். கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும் அப்படியே காய வச்சோம். அப்புறம் நாங்கள் சம்பளத்தில் எடுத்து போட்டுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து சாம்பார் பொடி வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் மிஷினில் கொடுத்து. இதோ பாருங்க, செஞ்சு பாருங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.